Hi viewers, welcome to Magikani channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கொத்துக்கறி தான் பார்க்க போறோம். இப்போ 3 to 4 times வாஷ் பண்ண மட்டன் கொத்துக்கறி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கரில் இதை மூடிட்டு ஒரு 5 to 7 விசில் வரைக்கும் இதை விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு அப்போ கரெக்டாக வந்து மட்டன் வெந்திருக்கும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு பொன்னிறமாக வரணும். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுறதால இதில் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். இது நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அதையும் வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த விசில் வச்சு இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்துக்கறி 5 to 7 விசில் வச்சு பாருங்கள், நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வச்சு இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்தால் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாகும். இப்போது தேவையான அளவு இதில் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் தான், அவ்வளோவா ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதனால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ்க்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.